சிவாய நமக. திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பஞ்சபூத திருத்தலங்களில் நீருக்குரிய திருத்தலமாக விளங்குகிறது. 18 ஏக்கர் பரப்பளவில் 5 பிரகாரங்களுடன், அதாவது 5 திருச்சுற்றுகளுடன், சோழ மன்னரான கோச்சங்க சோழனால் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கிமு 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு பழமையான திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலின் 3ஆம் பிரகாரத்தில் சுவாமி சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள கொடிமரமும் நந்தியம்பெருமானும் அதை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 4 மிகப்பெரிய தூண்களும் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. மிக பெரிய ஒற்றை கல்லாலான 4 தூண்களிலும் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்ய வேண்டும். அந்த தூண்களின் அழகிய வேலைப்பாடுகளை தான் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம். சிவ சிவ என்கிற தீவினையாளர். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தவித தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் மிக பெரிய தூண்களில் நுட்பமாக அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை தான் நாம் இப்பொழுது கண்குளிர தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சிவ சிவ மேற்கூரையில் அமைக்கப்பட்டுள்ள 12 ராசிகளின் சிற்பங்களும் அதனை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 4 கல்லாலான வளையங்களும் நம்மை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்றன. தேவரும் நந்தியம்பெருமானின் அழகிய திருமேனியை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். சிவ சிவ சிவகதிதானே சிவ சிவ எல்லிட தேவரும் அவர் சிவ 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 சிவ. இந்த திருக்கோயிலினுடைய வரலாற்றை விளக்கும் சிற்பமானது இங்குள்ள தூண்களில் அழகிய சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாவல் மரத்தடியில் அம்பிகை பார்வதி தேவியால் காவேரியின் நீரை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள சிவலிங்கத்தை அம்பிகை பார்வதி தேவியும் சிவகணங்கள் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்து சிவலிங்கத்தின் மேலே தன்னுடைய வலையை பின்னி சிவபெருமானை வெயிலிலிருந்தும் மழையிலிருந்தும் பாதுகாத்திடும் காட்சியும், யானையானது தன்னுடைய துதிக்கையில் கொண்டு வரப்பட்டுள்ள காவேரி நீர் மூலம் சிவபெருமானை அபிஷேகம் செய்யும் காட்சியும் இந்த தூணில் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிற்பம் இந்த திருக்கோயிலின் வரலாற்றை நமக்கு எடுத்து கூறுகிறது. சிலந்தியாக சிவபெருமானை வழிபாடு செய்த சிலந்தியானது மறுபிறவியில் கோச்சங்க சோழனாக பிறந்து சிவபெருமானுக்கென்று இந்த திருக்கோயிலை கட்டியதாக இந்த திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ எல்லிட தீவினை மாளும் சிவ சிவ எல்லி தீவினையாளர் சிவ சிவ எல்லி தீவினை மாளும். மற்றொரு தூணில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரிஷபத்தில் அமர்ந்து அருள்பாவிக்கும் காட்சியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். சிவ சிவ எல்லிட தேவரும் அவர் சிவ சிவ எல்லிட நின்ற
கோலத்தில் அருள்பாய்த்துக் கொண்டிருக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அழகிய திருமேனிகள். சிவபெருமான் நடுவில் முருகப்பெருமான், அருகில் பார்வதி தேவியார், 3 இறை திருமேனிகளும் ஒரே பீடத்தில் அமைந்து அருள் பாவிக்கும் காட்சி சோமாஸ்கந்தர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது. மற்றொரு தூணில் செதுக்கப்பட்டுள்ள சோமாஸ்கந்தரின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சோமாஸ்கந்த திருமூர்த்தியை வழிபாடு செய்வதால் குழந்தை பெற்றுடன் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழலாம் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். கலைநயமிக்க இந்த தூண்களில் உள்ள இறை திருமணிகளை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. சிவ சிவ